வணக்கம். இன்னைக்கு நாம GPT-5 பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஓப்பன் ஏஐயோட அடுத்த பெரிய விஷயம் இது இல்லையா? சாட் ஜிபிடிக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பத்தோட அடுத்த கட்டம். நம்ம கையில இருக்கிற இந்த கட்டுரை இது பத்தி நிறைய பேசுது. இது வெறும் ஒரு அப்டேட்டா இல்ல நம்ம வேலை, வாழ்க்கை எல்லாத்தையுமே மாத்த போகுதா? அதைத்தான் இந்த கட்டுரையை வச்சு அலச போறோம். முக்கியமா GPT-5ஓட திறமைகள் என்ன? அதனால என்ன நல்லது? அதே சமயம் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் நோக்கம். சரி, நேரா விஷயத்துக்கு போலாமா? முதல்ல GPT-5னா என்ன? GPT-4ல இருந்து இது எப்படி வித்தியாசமா இருக்கு? கட்டுரை என்ன சொல்லுது? சரி, GPT-5 அதாவது ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 5. இது வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்குற விஷயம் இல்ல. இந்த கட்டுரை ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா, அதோட மல்டி மாடல் திறன் தான். மல்டி மாடல்னா? அதாவது படங்கள், ஆடியோ, ஏன் வீடியோ கூட இது புரிஞ்சுக்கும். அதுங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும். புதுசா கண்டென்ட் கூட உருவாக்கும். இது சும்மா டெக்ஸ்ட் மாடல்ஸ்ங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஸ்டெப்பு. பாருங்க. ஓ, அப்படியா? ஆமா. நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு போட்டோவை காட்டி அதை பத்தி விளக்க சொல்லலாம். இல்ல ஒரு ஆடியோ கிளிப்பை கொடுத்து அதை வச்சு ஒரு கதை எழுத சொல்லலாம். அப்போ இது வெறும் கேள்வி பதில் அப்படிங்கறத விட ரொம்ப அதிகம் போல. கட்டுரையில சொல்ற மாதிரி சாஃப்ட்வேர் கோட் எழுதுறது, மியூசிக், ஆர்ட் இதெல்லாம் உருவாக்குறது, மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிக்கிறது இதெல்லாம் ஓகே. ஆனா வாழ்க்கை முடிவுகளுக்கு துணை பைலட் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்களே, அது எப்படி? அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இது வெறும் தகவல் கொடுக்கறதோட நிக்காம, நீங்க கொடுக்கற சூழல், உங்க ப்ரையாரிட்டிஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன விளைவுகள் வரலான்னு அலசி ஒரு தாட் பார்ட்னர் மாதிரி முடிவெடுக்க உதவுன்னு கட்டுற சொல்லுது. தாட் பார்ட்னர். சரி, உதாரணமா ஒரு பிசினஸ் ஐடியாவை நீங்க சொன்னீங்கன்னா, அதோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அதை அனலைஸ் பண்ணும். கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கும். ரொம்ப நேரம் பேசினாலும் முன்னாடி என்ன பேசணும்னு அதுக்கு ஞாபகம் இருக்கும். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த மாதிரி திறமைகளால என்ன நன்மைகள் கிடைக்கும்? நம்ம அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல பிசினஸ்லயோ இது எப்படி யூஸ் ஆகும்னு கட்டுரை சொல்லுது. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அதோட ரீசனிங் கெப்பாசிட்டி, அதாவது பகுத்தறியும் திறன். கட்டுரை சொல்ற மாதிரி சிக்கலான பிரச்சனைகளுக்கு அது பல கோணத்துல யோசிச்சு தீர்வு சொல்லும். லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணும். அப்புறம் அந்த லாங் டேர்ம் மெமரி இருக்குல்ல, அதனால தொடர்ச்சியா செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸே இது மாத்திடும். ரொம்ப பர்சனலைஸ்டா மார்க்கெட்டிங் பண்ணலாம். சரி. அப்புறம் இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் படிக்கிறது மாதிரி ரொம்ப டைம் எடுக்கிற வேலைகளை ஆட்டோமேட் பண்ணிடலாம். கட்டுரையில ஃபியூ ஷார்ட் லேர்னிங் பத்தியும் சொல்றாங்க. அது என்ன? அதோட முக்கியத்துவம் என்ன? ஆமா, அது முக்கியம். ஃபியூ ஷார்ட் லேர்னிங்னா என்னன்னா, ஒரு புது வேலையை கத்துக்க அதுக்கு ரொம்ப பெரிய ட்ரெய்னிங் டேட்டா தேவையில்ல. கொஞ்சமா உதாரணம் காட்டினாலே போதும், அந்த வேலையை செய்ய பழகிக்கும். ஓ, அப்போ இதனால என்ன ஆகும்னா, ரொம்ப கம்மியா டேட்டா இருக்கிற ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட்ஸ்ல கூட GPT-5 வேகமா யூஸ் பண்ண முடியும். இப்போ ரொம்ப அரிதான நோய்களை கண்டுபிடிக்கிறது, இல்ல சில குறிப்பிட்ட சயின்டிஃபிக் ரிசர்ச், இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னு கட்டுரை சொல்லுது. ஓகே. இது பர்சனலைஸ்ட் எஜுகேஷன் இல்ல மெடிக்கல் கன்சல்டேஷன் இது மாதிரி துறைகள்லயும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இவ்வளவு திறமைகள், நன்மைகள் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதே கட்டுரை சில சீரியஸான வார்னிங்ஸ் கூட கொடுக்குது இல்லையா? இங்கதான் இது இன்னும் முக்கியமாகுது. என்னென்ன ஆபத்துகள், சவால்கள் பத்தி பேசுது? கண்டிப்பா. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூலை தப்பா யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அதுதான் மெயின் கவலை. ரொம்ப ரொம்ப நம்புற மாதிரி இருக்கிற ஃபேக் நியூஸை உடனே உருவாக்க முடியும். ஆமா. இது சொசைட்டில கன்ஃபியூஷன், பிரிவினை இதெல்லாம் ஈஸியா உண்டாக்கும். அப்புறம் வேலை இழப்பு. யாருக்கு? கட்டுரை குறிப்பா சொல்றது ரைட்டர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அனலிஸ்ட்ஸ் மாதிரி அறிவு சார்ந்த வேலைகள் செய்யறவங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கலாம்னு. நெறிமுறை சிக்கல்கள் பத்தியும் கவலை இருக்குன்னு தோணுதே. ஆமா, அது ட்ரெயின் ஆன டேட்டால இருக்கிற பயாஸ் இருக்குல்ல, அதை இதுவும் அப்படியே காட்டும். சரி. சில சமயம் அதுவே ஏதையாவது கற்பனை பண்ணி சொல்லும். அத ஹாலுசினேஷன்ஸ்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த மல்டி மாடல் திறனால டீப் ஃபேக் வீடியோ ஆடியோ வச்சு ஆள்மாறாட்டம் பண்றது, ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாயிடும். ஓ. நாம எல்லாத்துக்கும் ஏஐயே நம்ப ஆரம்பிச்சிட்டா மனுஷங்களோட சொந்தமா யோசிக்கிற திறன், அந்த பகுத்தறியும் திறன் குறைஞ்சிடுமோங்கிற பயமும் கட்டுரையில தெரியுது. மோசமான நோக்கங்களுக்காக ஒரு ஆயுதம் மாதிரி இதை பயன்படுத்துற ஆபத்து. அதுதான் ரொம்ப பெரிய ரிஸ்க். தனிப்பட்ட ஆளுங்களை டார்கெட் பண்ணி ஃப்ராட் பண்றது, பெரிய அளவுல தப்பான பிரச்சாரம் பண்றது, ஏன் சர்வேலன்ஸ் வெப்பனா கூட யூஸ் ஆகலாம்.
டெக்னாலஜி இவ்ளோ வேகமா போகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது ஒரு பெரிய சவால் இல்லையா? கரெக்ட். டெக்னாலஜியோட ஸ்பீடுக்கும் சொசைட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ற ஸ்பீடுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்குன்னு கட்டுரை கோடிட்டு காட்டுது. ஆக மொத்தம் இந்த GPT-5 ஒரு 2 பக்கமும் கூர்மை உள்ள கத்தி மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் மனுஷங்களுக்கு பெரிய அளவுல நல்லது செய்ய பொட்டென்ஷியல் இருக்கு. இன்னொரு பக்கம் சரியா ஹேண்டில் பண்ணலனா பெரிய பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கட்டுரைய மொத்தமா பார்த்தா ரெஸ்பான்சிபிள் டெவலப்மெண்ட், அதாவது பொறுப்பான வளர்ச்சி அப்புறம் பொறுப்பான பயன்பாடு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா டெக்னாலஜியை மட்டும் வளர்க்காம அதுக்கேத்த மாதிரி எத்திக்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இல்லனா ஏற்கனவே இருக்கிற சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை இது இன்னும் அதிகமாக்கிடுங்கிற ஆபத்து இருக்கு. சரி, இந்த உரையாடலோட கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையில அசிஸ்டண்டா, அட்வைசரா, ஏன் துணை பைலட்டா கூட மாறப்போகுது. அப்படி ஒரு காலத்துல நம்மளோட தனிப்பட்ட சிந்தனை திறனையும் நாமே சுதந்திரமா முடிவெடுக்கிற திறனையும் எப்படி நம்ம காப்பாத்திக்க போறோம்? இத பத்தி யோசிங்க.